பிள்ளைகளே, கடவுள் நமக்கு ஒரு தலைப்பை வெளிப்படுத்துகிறார். நான் உங்களுக்காக போர் செய்வேன், நான் உங்களுக்காக யுத்தம் செய்வேன், அதன் மூலமாக உங்களுக்கு மீட்பின் நாள் வந்துவிட்டது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்கள் பலரும் பல பிரச்சனையில் பல நிலையில் இருந்து கொண்டிருக்கிறீர்கள். மந்திரவாதி பல நிலையில் உங்களுக்கு பல தடைகளையும் பலவிதமான சூழ்ச்சிகளையும் செய்து கொண்டிருக்கிறான். தீய சக்திகள், பொறாமை நாவிகள், இதோ சதி திட்டங்கள், வியாதிகள், மரணங்கள் உங்களோடு பல துன்பங்கள் போர் கொடுத்து கொண்டிருக்கிறது. ஆண்டவர் இன்று உங்களோடு பேசுகிறார். மகிமை மக்களோடு கடவுள் என்று சொல்லுகிறார், இதோ நான் உங்களுக்காக போரை தொடங்குகிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்களுக்காக நான் யுத்தத்தை தொடங்குகிறேன். உங்களுக்கு மீட்பு வருகிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இசையாஸ் 63 அதிகாரம் 4 வசனம் வாசிப்போம். ஏனெனில் பழிவாங்கும் நாள் நம் மனதில் இருந்தது, நம்முடைய மீட்பின் ஆண்டு வந்துவிட்டது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பழி வாங்கக்கூடிய நிலை, இதோ சத்துருவுகளையும் தீய சக்திகளையும் என் பிள்ளைகளை வஞ்சிக்கிறவர்களையும் என் பிள்ளைகளோடு போராடக்கூடியவர்களையும் நான் பழி வாங்க வேண்டும் என்பதே என் இதயத்தில் இருந்த. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என் பிள்ளைகளோடு போராடுகிற போராட்டங்களே, என் பிள்ளைகளோடு போராடுகிற எதிரிகளே, என் பிள்ளைகளை வஞ்சிக்கிறவர்களை, சத்ருவுகளை, தடை மேடுகளே நான் பழி வாங்க வேண்டும் என்று எண்ணினேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்லுகிறார், உங்களோடு போர்க்கடிக்கிறவனை நான் பழி வாங்க போகிறேன், ஏனெனில் உங்களுக்கு மீட்பு வந்துவிட்டது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்களுக்கு மீட்பு வருகிறது. எதெல்லாம் மீட்க முடியாமல் இருக்கிறீர்களோ அதெல்லாம் மீட்டுக் கொள்வீர்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் வருகிறார். தேவ பிள்ளைகளுக்காய் வருகிறார், ஊழியத்துக்காக வருகிறார், விசுவாசிகளுக்காய் வருகிறார். அவர் பார்க்கெடுக்க வருகிறார், அவர் யுத்தம் செய்ய வருகிறார். ஹல்லேலூயா. எல்லாரும் கைதாளத்தோடு ஆமே. உனக்கு ஆண்டவர் இறங்கி நிற்கிறார், உனக்கு ஆண்டவர் யுத்தம் பண்ணுகிறார், உனக்காக அவர் பார்க்கெடுக்கிறார். ஆமே. அவர் பலமாக எண்ணிவிட்டார். அந்த நாள் இதுவே, அந்த நாள் இதுவே. ஆமே, மீட்பு வருகிறது. ஆமே, ஹல்லேலூயா. உன்னை பரிகசித்தவர்களையும், உன்னை எள்ளி பார்த்தவர்களையும், உன்னை காரி துப்பினவர்களையும், உனக்கு ஆண்டவர் உண்டா என்று கேட்டவர்களையும் பழிவாங்க ஆண்டவர் வருகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் இவர்களை பழிவாங்க எண்ணினேன், ஆதலால் உங்களுக்கு மீட்பு வந்துவிட்டது. ஹல்லேலூயா. பலவிதமான நெருக்கடிகளையும் போராட்டத்தையும் பல ஆண்டுகளாக உன்னை நெருங்கி கொண்டிருக்கிற நெருக்கடிகளையும் ஆண்டவர் பழிவாங்கி கொண்டு விடுவார். ஹல்லேலூயா. உனக்கு மீட்பு வருகிறது, உனக்கு மகிழ்ச்சி வருகிறது, உனக்கு சமாதானம் வருகிறது, உனக்கு ஆசீர் வருகிறது. ஹல்லேலூயா. உனக்கு மீட்பு வருகிறது. ஹல்லேலூயா. பல ஆண்டுகளாய் இருக்கிற துன்பத்தையும் மரண அச்சத்தையும் வியாதியையும் மந்திரவாத யோகத்தையும் பிசாசின் கட்டுகளையும் எல்லாவற்றையும் ஆண்டவர் அறுத்து விடுகிறார், அறுத்து விடுகிறார். ஆமென். அபிஷேகம் வல்லமை. ஹல்லேலூயா. அஞ்சாதீர்கள், பயப்படாதீர்கள். யாக்கோபே, உனக்கு எதிரான மந்திரம் இல்லை. ஹல்லேலூயா. இஸ்ராயேலே, உன்னை பார்த்து யாரும் குறிச்செல்வதில்லை. ஹல்லேலூயா. என்ன குறி? உனக்கு அழிவு வருகிறது, உனக்கு தீங்கு வருகிறது, உனக்கு போராட்டம் வருகிறது, என்னை யாரும் பேசுவதில்லை.
ஹல்லேலூயா. உன்னுடைய நிலைகளை கண்டு யாரும் தலை குனிந்து போவதில்லை. ஹல்லேலூயா. இஸ்ராயேலே, உனக்கு குறிச்சொல்ல யாரும் இல்லை. ஹல்லேலூயா. இதோ தேவ மகளே, உன் கண்ணீரை ஆண்டவர் துடைக்கிறார். உனக்கு மீட்பு வருகிறது மகளே. உன் வாழ்க்கை பயணத்திலே நீ வாழ்க்கை தொடங்கிய நாளில் இருந்து இல்ல உன்னுடைய பிறப்பிலிருந்து நீ பல போராட்டத்தில் இருக்கிறாயோ, ஆண்டவர் உனக்கு மீட்பை கொண்டு வருகிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரம் 47ஆம் வசனம் வாசிப்போம். அதனால் ஆண்டவர் மீட்பது வாளாலும் அன்று ஈட்டியாலும் அன்று என்று இந்த மக்கள் கூட்டம் எல்லாம் தெரிந்து கொள்ளும். ஏனெனில் போர் அவருடையது, அவர் உங்களை எங்கள் கைகளில் ஒப்படைப்பார் என்று சொன்னார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இஸ்ராயேல் மக்கள் பயந்திருக்கிறார்கள். எகிப்தியர்களால் கொடுமைக்குள் ஆக்கப்படுகிறார்கள். மந்திரவாதத்தினால் நரபலிகளினாலே வேதனையில் இருக்கிறார்கள். பல தோல்வியிலும் பல வேதனையிலும் தோல்வி கண்ணிகளிலும் இருந்து கொண்டிருக்கிறார்கள். பத்திரத்திலோ நிந்தையிலோ அடிமை வாழ்விலோ அடிமைத்தனத்திலோ வேதனையில் இருந்தார்கள். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்லுகிறார், இவர்களோடு போர் செய்ய வாளும் இல்லை அம்பும் இல்லை. ஹல்லேலூயா. நானே உங்களுக்காக போர் செய்வேன். ஹல்லேலூயா. இவர்களை நான் உங்கள் கரத்தில் கொடுப்பேன். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆண்டவர் எதிரிகளையே உனக்கு முன்னால் மண்டிடை செய்வார். ஹல்லேலூயா. அவர் கீழடங்க பண்ணுவார். ஹல்லேலூயா. அவர் தூசியை தட்டி எறிவார். ஹல்லேலூயா. உனக்கு முன்னால் சாம்பலாக்குவார். ஆமென். ஆண்டவர் போர் கொடுக்கிறார். போர் கொடுக்கிறார். போர் கொடுக்கிறார். உனக்கு முன்னால் எதிரியானவன் ஓடி மறைவான், அழிந்து விழுவான். ஹல்லேலூயா. நம் கரத்தில் ஆயுதமும் இல்லையே, நம் கரத்தில் ஆயுதம் வாழ் இல்லையே, அம்பும் இல்லையே, யுத்தத்துக்காய் புறப்பட குதிரையும் இல்லையே. ஆனால் ஆண்டவர் வருகிறார். ஹல்லேலூயா. ஆண்டவர் வருகிறார். யாருக்காக வருகிறார்? அவருடைய ஆலயத்துக்காய் வருகிறார். அவருடைய ஆலயத்துக்காய் வருவார். அவருடைய பட்டணத்துக்காய் வருவார். அவருடைய ஏழைகளுக்காய் வருவார். மகிமை மக்கள் வாழ்வுக்காய் வருவார். ஆவிக்குரிய வாழ்வுக்காய் வருகிறார். இயேசு வருகிறார். பார் கொடுக்கிறார். பார் கொடுக்கிறார். வாழும் இல்லை, அம்பும் இல்லை. ஆமென். ஆண்டவர் பார் செய்வார். ஹல்லேலூயா. 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 கலங்காதீர்கள், பயப்படாதீர்கள். ஆண்டவரே, ஏன் எனக்கு சோதனை? ஒன்று முடிந்தால் ஒன்று வருகிறது. இந்த கடவுள் சொல்லுகிறார், நான் போர் கொடுக்க வருகிறேன். அது வாளாலும் இல்லை, அந்த போர் அம்புகளாலும் இல்லை. நான் போர் செய்வேன். ஹல்லேலூயா. அது மட்டும் அல்ல, அவர்களை எல்லாம் உன்னத்து கொடுப்பேன். ஹல்லேலூயா. உனக்கு முன்னால் நான் கீழடங்க பண்ணுவேன். ஹல்லேலூயா. உன்னில் நான் இருக்கிறதும் நீ என்னுடைய மகன் மகள் என்பதையும் நான் வெளிப்படுத்துவேன். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இஸ்ராயேலே, ஆண்டவருடைய மகனே, தேவ குடும்பமே, தேவ மகளே, பயப்படாதே. ஆண்டவர் உனக்காக, உன் குடும்பத்துக்காக, உன் ஊழிய பாதைக்காக ஆண்டவர் வருகிறார். பார்க்கடிக்க வருகிறார். விரைந்து வாழ செய்ய வருவார். வெற்றி கொள்ள செய்ய வருவார். நீ ஜெயிக்க செய்ய வருவார். ஆமென். நன்றி. ஹல்லேலூயா. 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 யாத்திரையாகமம் 14ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் வாசிப்போம்.
ஆண்டவர் உங்களுக்காக போராடுவார், நீங்கள் பேசாதிருங்கள் என்று உரைத்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் உங்களுக்காய் போராடுவார், நீங்கள் பேசாமல் இருங்கள். ஹல்லேலூயா. உனக்கு சண்டை தேவையில்லையே, நீ போராட்டத்துக்காய் புறப்பட தேவையில்லையே, நீங்கள் பேசாமல் இருங்கள், நீங்கள் ஜெபித்துக் கொண்டிருங்கள், நீங்கள் கடவுளோடு போராடி கொண்டிருங்கள். ஆண்டவர் உங்களுக்காய் போராடுவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரே, நீங்க எங்களுக்காக கடந்து வாரும் என்று சொல்லுங்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மனிதன் மனிதனோடு, ரத்தத்தோடு, பேச்சோடு போராட்டம் நமக்கு இல்லை. ஆண்டவர் போராடுவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் போராடும் போது நமக்கு வெற்றி. ஹல்லேலூயா. பேசாமல் இருங்கள், நான் போராடுகிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சங்கீதம் 17ஆம் அதிகாரம் 4, 5, 6 வாசிப்போம். சாகடிக்கக்கூடிய பெருவெள்ளம் என்னை சூழ்ந்து கொண்டது, ஆபத்துக்குரிய வெள்ளம் என்னை அச்சத்தில் ஆழ்த்தியது, கீழ் உலகின் தலைகள் என்னை பிணைந்து கொண்டன, சாவின் கண்ணிகளுக்குள் நான் விழப்போனேன். துன்ப வேளையில் நான் ஆண்டவரை அழைத்தேன், என் இறைவனை நோக்கி கூக்குரலிட்டேன். தம் ஆலயத்தில் நின்று என் குரலை அவர் கேட்டருளினார், என் கூக்குரல் அவர் செவியில் விழுந்தது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்கள் எப்படி இருந்து கொண்டிருக்கிறீர்கள்? வெள்ளம் தன்னுடைய தலைமேல் எழும்பி வருகிறது, வெள்ளத்துக்குள் துடித்துக் கொண்டே இருக்கிறார். தண்ணீர் காது வழியா ஏற, வாய் வழியா ஏற, உன் மூச்சு மூலமா ஏற, நீ தண்ணீர் தாழ்ந்து போய்க் கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. அந்த நிலையை துன்பம் உன்னை நெருக்கி விட்டது, கடன் உன்னை நெருக்கி விட்டது, வறுமை உன்னை நெருக்கி விட்டது, நிந்தை உன்னை நெருக்கி விட்டது, பசி உன்னை நெருக்கி விட்டது. தண்ணீர் நடித்தளத்திலே நீ கடந்து சென்று விட்ட. ஹல்லேலூயா. சாபு உன்னை நெருங்கி விட்டது, சாபு உன்னை நெருங்கி சூழ்ந்து வருகிறது. நீ கதறிக்கொண்டு அழுது கொண்டு அச்சத்திலும் நடுக்கத்திலும் வேதனையிலும் அவருடைய ஆலயத்தில் வேகமாய் வருகிறாய். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கண்ணீரோடு இருக்கிற மகனே, வேதனையோடு இருக்கிற குடும்பமே, தண்ணீர் பெருக்கத்தை போல இருக்கிற துயரமே, விடுதலை இல்லாத யோதிய வறுமையே, ஆண்டவர் உன்னை விடுவிக்கப் போகிறார். ஹல்லேலூயா. மரணத்திலும் மரண அச்சத்திலும் ஒப்பாரி குரலிலும் அழுகை சத்தத்திலும் இருந்து கொண்டிருக்கிற. ஹல்லேலூயா. நீ தண்ணீர் முங்கி போவதை போல, மரண வாதல நெருங்கி போவதை போல, அலர் சத்தத்தோடு, ஒப்பாரி சத்தத்தோடு நீ இப்போது எங்கே இருக்கிறாய்? நெருக்கத்திலே, வேதனையில் எங்கே இருக்கிறாய்? அவருடைய ஆலயத்தில். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 6ஆம் வசனம் திருப்பி வாசிப்போம். துன்ப வேளையில் நான் ஆண்டவரை அழைத்தேன், துன்ப வேளையில் நான் ஆண்டவரை அழைத்தேன். ஹல்லேலூயா. தண்ணீர் பெருகி விட்டது. ஐயோ, உன்னை உன் குடும்பத்தை காப்பாற்ற முடியவில்லை. நீ ஓடி வந்தாய். துன்ப நேரத்தில் இப்போது ஆலயத்தில் இருந்து கொண்டிருக்கிறாய். என் இறைவனை நோக்கி கூக்குரலிட்டேன், என் இறைவனை நோக்கி, ஆண்டவரை நோக்கி ஆராதனை கூக்குரலை எழுப்பிக் கொண்டிருக்கிறாய். கதல் சத்தம், ஒப்பாரி சத்தம் எழுப்பிக் கொண்டிருக்கிறது. இறைவனை நோக்கி, கடவுளை நோக்கி நீ கூக்குரலை எழுப்புகிறாய். தம் ஆலயத்தில் நின்று என் குரலை அவர் கேட்டருளினார், தம் ஆலயத்தில் நின்று நம் குரலை கேட்டருளினார். என் கூக்குரல் அவர் செவியில் விழுந்தது. ஹல்லேலூயா. எல்லார் கைதாளத்தோடு ஆமென், ஆமென். உன் கூக்குரல் அவருடைய செவியில் விழுந்தது. விழுகிறது, விழுகிறது. ஆமென், ஆமென்.
தண்ணீர் வற்றி போகிறது, மரணத்தின் வாதல் முறிந்து போகிறது, அந்தகார மண்டலம் வெளியேறி போகிறது, கதவுகள் முறிக்கப்படுகிறது, தடைகள் உடைக்கப்படுகிறது. ஆமே ஆமே. நீ துன்ப வேளையிலே நீ ஆண்டவரை தேடினா, ஆலயத்தை தேடினா, தரிசன ஆலயத்தை தேடினா, பரிசுத்த மலையை தேடினா, கதறுகிறாய். ஆண்டவர் நோக்கி கூக்குரல் எழுப்புகிறார். ஆண்டவர் ஆலயத்தில் நின்று உன் குரலை கேட்டு உன் மன்னாட்டுகள் அவருடைய செவியிலே விழுந்து விடுகிறது. அவர் கேட்கிறார், செவி கடந்து செல்கிறது. ஆமே ஆமே. ஏழை எளியவர்களே, அநாதைகளே, விதவைகளே, கைவிடப்பட்டவர்களே, ஞானிகளே, ஞானமில்லாதவர்களே, படித்தவர்களே, படிக்காதவர்களே, தனவானே, இதோ ஏழைகளே, ஆண்டவர் உன் சத்தத்தை வேறுபாடின்றி கேட்கிறார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அவர் ஆலயத்தில் நின்று கொண்டிருக்கிறார். மகிமை ஆண்டவர் நின்று கொண்டிருக்கிறார். உன் சத்தம், உன் குரல் அவர் காதில் விழுகிறது. நீ அறிய போகிறார். நீ அவரை பறைசாற்ற இருக்கிறார். அவரை நீ போற்ற இருக்கிறார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆண்டவர் ஜீவனோடு இருக்கிறார். வேதத்தை புரட்டி வாசிக்கும் போது இஸ்ராயேல் மக்களை வழிநடத்தினதும், தீர்க்கதரிசிகளோடு ஆவியானவர் இருந்ததும், பேசினதும், சீடர்களோடு ஆண்டவர் நடமாடினதையும் எல்லாவற்றையும் நான் வாசிக்கிறோம். இனி வாசிக்கிறது மட்டும் அல்ல, மாம்சத்தின் கண்கள் காண ஆவியானவர் இயேசு மகிமை ஆலயத்திலே எழுந்தருளுகிறார். எழுந்தருளுகிறார். ராஜா எழுந்தருளுகிறார். ராஜா எழுந்தருளுகிறார். ஆமென் ஆமென். ஆண்டவருக்கு நன்றி. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆண்டவர் ஆலயத்தில் நின்று உன் குரலை கேட்டார். உன் விண்ணப்பம் அனைத்தும் அவருடைய செவியில் விழுந்தன. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. யாத்திரையாகமம் 15ஆம் அதிகாரம் 3 முதல் 5 வரை வாசிப்போம். ஆண்டவர் போர் வீரனை போன்றவர், அவர் எல்லாம் வல்லவர் என்று அழைக்கப்படுகின்றார். அவர் பார்வோனின் தேர்களையும் படைகளையும் கடலிலே வீழ்த்தினார். கடல் அவர்களை மூடினது. அவர்கள் கல்லை போல் ஆழத்திலே வீழ்ந்தனர். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. உன் அழுகின் குரல், உன் விண்ணப்பம் அவருடைய செவியில் விழவே ஆண்டவர் போர் வீரராய் இருக்கிறார். அவர் போர் வீரராய் வருகிறார். அவருடைய பேர் என்ன? எல்லாம் வல்லவர். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. தேர்ப்படையையும் குதிரைப்படையையும் எகிப்தினையும் ஆண்டவர் கடலை திறந்து அதில் கல்ல அனுப்புகிறார். ஆமே ஆமே. கல்லாக எதிரி ஆண்டவர் தள்ளுகிறார், தள்ளி விடுகிறார், தள்ளி விடுகிறார். ஆமே ஆமே ஆமே. தேவ பிள்ளைகளுக்கு எதிராக எழும்புகிறவர்கள் அந்த நிலையில் ஆவார்கள். தேவ பிள்ளைகளுக்காக பேசுகிறவர்கள் அந்த நிலையில் ஆக்கப்படுவார்கள். வேதத்தின் அடிப்படையாகவே மகிமை ஆலயத்தில் எல்லாம் நடக்கிறது. வேதத்தில் எதெல்லாம் எழுதிவிட்டதோ அதெல்லாம் நிறைவேறுகிறது. ஹல்லேலூயா. ஒரு கடல் மீதும், ஒரு தண்ணீர் நதி மீதும் ஒரு பெரிய கல்லை எடுத்து எறியும் போது அது முதந்து வருவதில்லை. அது ஆழத்தில் விழுந்து போவதை போல உனக்கு எதிராக எழும்புகிற ஆயுதங்கள், உனக்கு எதிராக எழும்புகிற மந்திரவாதங்கள், உனக்கு எதிராக எழும்புகிற கோமங்கள், உனக்கு எதிராக எழும்புகிற சத்துருவுகள், எல்லா திட்டங்கள் ஆமே கல்லாக ஆழ கடலை செல்லும். ஆழத்துக்கு எதிராக எழும்புகிறார். எல்லா திட்டமும் செல்லும். எல்லா கோமலும் விழும். தேர்ப்படைகள் விழும். மலர்கள் அழியும். ஆமே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா.
ஆண்டவருடைய பிள்ளைகளே, எல்லாவற்றையும் ஆண்டவர் எரித்து நிர்மூலமாக்கி விடுகிறார். நம்மை கைவிடவே மாட்டார். நம்மை கடவுள் ஆசீர்வதிக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. Hallelujah, hallelujah, praise the Lord, praise the Lord, praise the Lord, glory, glory, glory to Lord, glory to Papa, amen, amen, மகிமையின் மேகம், மகிமையின் ஆண்டவர், மகிமையாக அச்சலாற்றிக் கொண்டு இருக்கிறார். ஆமென், மகிமை, 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 மகிமை மேகம், ஆமென். Bada 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 bada. Praise the Lord, 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 praise the Lord. Glory to Power, glory, glory to Power, glory to Power. ஆவியானவர் செலாட்டுகிறார். ஆமென், ஆமென். பவுலும் சீலாவும் ஆண்டவரை துதிக்கவே, பவுலும் சீலாவும் ஆண்டவரை துதிக்கவே, தடைகள் உடைக்கப்பட்டது, கட்டுகள் அறுக்கப்பட்டது, கதவுகள் திறக்கப்பட்டது, தடைகள் உடைக்கப்பட்டது. எல்லாரும் இல்லத்தை ஒப்புக்கொடுங்க, எல்லாரும் ஒப்புக்கொடுங்க, விண்ணப்பத்தை ஒப்புக்கொடுங்க. ஆமென், ஆமென். நன்றி ஆண்டவருக்கு, நன்றி. ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் எல்லாரையும் ஆசீர்வதிக்கிறேன். ஆண்டவரே, ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன். ஜெபம் கேட்கிற நல்ல பிதாவே.